17/8/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்க்கலாம். நேற்று பாருங்கள் 16ஆம் தேதி ஆள் போட்டு நம்ம 6 4 2ன்னு எடுத்தோம். அதுக்கு பவர் நம்பர் 6க்கு 1 4க்கு 9 2க்கு 7 4 வந்திருக்கு, 2 வந்திருக்குது, 1 வந்திருக்கு, 9 7 6 மட்டும் வரல நமக்கு. பாருங்கள் 5 7 1ன்னு அடிச்சிருக்கிறாங்க. 71 நம்ம கொடுத்துருக்கோம், பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா. 1 2 2 அதுக்கு பவர் நம்பர் 1 2 நம்ம கொடுக்கல, ஆனால் இங்கே ஆட்டத்தில் இருக்குது 1 2ன்னு அது வந்திருக்குது. சரிங்களா. 2 போர்டுக்கு வின்னிங் வந்திருக்கு. 4 0 9 4 9 நம்ம கொடுத்துருக்கோம், நான் 0 வரல, 0 கொடுக்கல, அதனால் நமக்கு இதாகிடுச்சு. நமக்கு 4 9 நம்ம கொடுத்துருக்கோம், ஊடையில் 6ன்னு வந்திருக்குது. 6 நம்ம வச்சுருக்குறோம், ஆனால் அங்கே 0 வந்திருக்குது. 4 6 9 கொடுத்துருக்குறோம், ஆனால் ஊடையில் ஒரு 6 வச்சு கொடுத்துருக்குறோம், ஆனால் அங்கே வந்தது 0, அதில் மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா. இல்லைன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும். இதில் நமக்கு 5 7 1ன்னு வந்திருக்குது. நம்ம 9 1 7ன்னு கொடுத்துருக்குறோம். பாக்ஸில் 7 1ங்கிறது நமக்கு வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு இதாக தான் போய்கிட்டு இருக்குது. சரிங்களா. கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிட்டு இருக்குது. ஒரு சரியாக எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம், ட்ரை பண்ணி எடுத்து வைக்கலாம். சரிங்களா. 8610575149 சரிங்களா. கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுறதுக்கு உண்டான நம்பர். சரிங்களா. கேரளா டிக்கெட் டிஆர் டிக்கெட் போடுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரை ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டிக்கெட் போடலாம். டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா. டிஆர் 3 ஷோ, கேரளா 1 ஷோ, மொத்தம் 4 ஷோ புக்கிங் இருக்குது. சரிங்களா. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணோன்னா பார்த்துட்டு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். நாளைக்கு ஆல் போர்டு என்ன வருதுன்னா 9 5 8ங்கிற மாதிரி தான் வருது. நாளைக்கு இதில் இருந்த நம்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். 9க்கு பவர் 4, 5க்கு பவர் 0, 8க்கு பவர் 3, திரும்ப அந்த நம்பர்கள் தான் விழுது. அதனால் நாளைக்கு இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதை வச்சு கெஸ்ஸிங் எடுத்து நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா. ஏன்னா வந்த நம்பரே தான் திரும்பவும் வருது, அதனால் பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 95 85 89 43 30 04 45 93 84ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். சரிங்களா. ஒரு 9 செட்டு. இதுலேருந்து 2 செட்டு அல்லது 3 செட்டு வரைக்கும் நமக்கு பாஸ் ஆகும். இப்போது 2 3 நாளாகவே ஒரு செட்டு மாதிரி தான் பாஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் கொடுக்காத நம்பர் இதுலேருந்தும் பாஸ் ஆகிட்டு இருக்குது. ஆக மொத்தம் நம்ம வைக்கிற நம்பர் 3 நம்பர் பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பாருங்கள், ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எது வச்சாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா. 95 வைக்கிறீங்களா, 59 வைங்க, 85 வைக்கிறீங்களா, 58 வைங்க, 89 வைக்கிறீங்களா, 98 வைங்க. அந்த மாதிரி தான் கீழே இருக்க நம்பருக்கும். சரிங்களா. கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா. ரொட்டேட் பண்ணி வச்சோம்னா நம்ம போடுற நம்பர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வின்னிங் வரும். அதனால் எப்போவுமே 2 டிஜிட்டல் விளையாடும்போது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்பினீங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. ரொட்டேட் பண்ணி ஆல் போர்டுக்கு வைங்க. சரிங்களா. அப்போ தான் வின்னிங் கிடைக்கும். சரிங்களா. அதுக்காக தான் நம்ம ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். 43ன்னு எடுத்திங்கன்னா அதை 34 ஒரு செட்டு வைங்க. சரிங்களா. அந்த மாதிரி தான் 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாக்ஸு தான். நம்ம எப்பவுமே சொல்லிக் கொடுக்குறது தான். 958 403 903. ஏன்னா நேற்று 904 அந்த மாதிரி அடிச்சுருக்குறாங்க. திரும்ப அந்த நம்பர் தான் விழுது. இதிலேருந்து எப்படினாலும் வரலாம். சரிங்களா. பாருங்கள், பாக்ஸாக போட்டு பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா. ஏன்னா திரும்ப அதே நம்பர்கள் விழும்போது நமக்கே டவுட்டில் தான் வந்துடுது. ஆனால் பேட்டர்ன் பிரகாரம் எடுக்கும்போது அந்த நம்பரை எடுத்து தான் ஆகணும். 583 058 953 அப்படிங்கிற ஒரு 6 செட்டு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ. சரிங்களா. வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா. இது என்னுடைய ஜஸ்ட் ஒரு கணிப்பு தான். வரும்னு சொல்லி கொடுக்குறேன், வரலனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா. அதனால் உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் கணிப்பில் வேறு எதுவும் நம்பர்கள் இருந்துச்சுன்னா ஜாயின் நம்பர் போட்டு வந்துச்சுன்னா அதை பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா. நான் கொடுக்குறது தான் வரணும் இல்லை, இதுலேருந்து கண்டிப்பாக. ஏன்னா சில நேரங்களில் ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுப்பேன், சில நேரங்களில் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா வருமா வராதாங்கிறது எனக்கே டவுட் ஆகிடும். ஆனாலும் பேட்டர்ன் பிரகாரம் எடுக்கிறோம். அப்போ இந்த நம்பர்கள் ஆகணும்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு. சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா. அதேமாதிரி நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐகானை ஆன்லைனில் போடுங்க. சரிங்களா.
என்னுடைய கெஸ்ஸிங் மெத்தட் பிடிச்சிருந்தால் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.